விஜய் அவர்கள் யாரையுமே குழந்தைகளையும் பெண்களையும் வர வேண்டாம் தான் சொன்னாரு. ஆனா தப்பு நீங்க கூட்டிட்டு போனதுன்றது நாங்க கூட்டிட்டு போனது தப்புதாங்க சார், தப்புதாங்க சார். சும்மா தூக்கிட்டு சும்மா தூரத்துல இருந்து பார்த்தா கூட போதுன்ட்டு நாங்க தூரமா தாங்க சார் நாங்க தாங்க சார் கேட்கல. நான் தான் கேட்கல. பாக்குறோமே நம்ம குழந்தைங்களும் பாக்கட்டுமே. நம்ம பார்த்துதான் இந்த இத்தனை 26 வயசு 28 வயசுல பாக்குறோம் விஜய. அவங்க இப்பயே பாக்கட்டுமே. இந்த குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போனேங்க சார். இந்த குழந்தை இதோட நசுக்கிட்டாங்க சார். நசுக்கி எப்படியோ தப்பிச்சு எப்படியோ இந்த 2 குழந்தைங்களையும் எடுத்துட்டேங்க சார். அந்த குழந்தைய விட்டுட்டேங்க சார். என் தம்பி பையனை விட்டுட்டோங்க சார். அப்புறம் நிஜமாவே சொல்ல முடியாது. அவர் 4-5 இடத்துக்கு கேட்டாருங்க சார் பிரச்சாரத்துக்கு. அது கொடுத்துருந்தா இந்த 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 உயிருக்குள்ள பாதிப்பு ஆயிருக்காதுங்க சார். இத்தனை பேரு ஒவ்வொரு குடும்பத்திலயும் அவ்வளவு கூட்டமும் இல்ல, அவ்வளவு கூட்டம்னு சொல்ல முடியாதுங்க சார். ஆனா இடம் காலியா தான் இருந்துங்க சார். அந்த கரண்ட் ஆஃப் ஆன கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள இந்த சம்பவம் நடந்துருச்சுங்க சார். கண்ணை மூடி கண்ணை திறந்துக்குள்ள கரண்ட் வர்றதுக்குள்ள நாங்க பொழைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க சார். போலீஸ் இருந்தும் கூட ஒன்றும் பண்ணலைங்க சார். ஒன்றும் பண்ணவே இல்லைங்க சார். இருந்தாங்க ஆனா ஒண்ணுமே இல்லை. ஏதாவது கேட்டா இங்க போய் கேளுங்கம்மா, அங்க போய் கேளுங்கம்மா, அங்க போய் கேளுங்கம்மா, இங்க போய் கேளுங்கம்மா. மைக்குக்கு என் தம்பி பையனை தேடிக்கிட்டு அலைஞ்சது 2 மணி நேரம் அலைஞ்சேங்க சார். 2 மணி நேரம் சொன்னா போய் மைக்ல போய் சொல்லுங்கம்மான்னு. மைக்ல போனா இங்க இல்லம்மா அங்க போங்கன்றாங்க. நான் ரொம்ப அலைய வச்சாங்க சார். அது வேணும்னு பண்ணாங்களா வேணான்னு பண்ணாங்களா தெரியலைங்க சார். உயிர் போச்சு. ஆனா எங்களை சுத்த வச்சுதான் நிஜம்தாங்க சார். ஒரு செகண்ட்ல உயிர் போயிடுச்சு, குழந்தை உயிர் போயிடுச்சு. ஆனா எங்களை சுத்த வச்சது 2 மணி நேரம். தேடுறோங்க சார் பையனையும் தேடுறேன், பிள்ளையும் தேடுறேன். யாராவது ஒருத்தர் கண்ணு கிடைக்க மாட்டாங்களான்ட்டு. பிள்ளைய அவ எப்படி இருந்தாலும் பெரிய பிள்ளை, ஏதோ வீட்டு அட்ரஸ் எல்லாம் தெரியும், ஃபோன் நம்பர் எல்லாம் தெரியும். அவ வந்துருவா, அதான் நம்ம பையனை பார்க்கலான்ட்டு பையனை தேடுறேங்க சார். கொடுத்த அம்மாவை தேடுறேன், முகம் பார்க்கலைங்க சார். புடவை தான் நினைப்பு வச்சுக்கிட்டு தேடுறேங்க சார். சிகப்பு கலர் புடவை கட்டியிருந்தாங்க, அந்த அம்மா கொடுத்தேங்க சார். புடவை மட்டும்தாங்க சார் நினைப்பு வச்சு நான் தேடினேன். அந்த அம்மா என்ன அதான் தெரியலைங்க சார், அந்த அம்மா என்ன ஆனாங்கன்னு தெரியலைங்க சார். ஆனா பையன் ஜிஹெச்ல இருக்கிறான்ட்டு என் தம்பி ஃபோன் பண்ணி சொல்லவும் தாங்க சார் போகணும். என் தம்பி சொல்லிதாங்க சார் தெரிய வச்சு பையனை ஜிஹெச்சுக்கே கூட்டிட்டு போனது. நான் தேடி 2 மணி நேரம் அலையிறேங்க சார். நான் பார்த்தாதுன்னு இவனையும் கூப்பிட்டுட்டு வந்து அலையோன்னு அலைஞ்சேங்க சார். பையன் பொழைச்சிடும் மார்ச்சரி போய் ஒரு குழந்தை பொழைச்சிச்சுன்னு சொன்னாங்க சார். அது இவனா இருக்க மாட்டான்ட்டு நைட் எல்லாம் வேண்டாத கடவுளே இல்லைங்க சார். ஏன் உயிரையாவது எடுத்துக்கோ, அவன் உயிரை தந்துடு, வேண்டாத கடவுளே இல்லைங்க சார். இப்ப அவனை குழியில உட்கார வச்சுட்டு நான் அவங்க கிட்ட பேசுறேன். அவங்க அப்பாவுக்கு எப்படி இது தெரிய வந்தது? அது அவங்க அப்பா லைவ்ல அவன் கட்டிங் பண்ணியிருந்தாங்க சார். ட்ரெஸ் தெரியும் அவனுக்கு, ட்ரெஸ் அடையாளம் வச்சு கட்டிங் பண்ணி இங்க கோடு போட்டு ஸ்டைலா கட்டிங் பண்ணியிருந்தாங்க சார். கொலுசு கால் கொலுசு வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க சார். இது நம்ம குழந்தைதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு கதறாங்க சார். என்னங்க சார் சொல்லுவேன்? அவங்க அம்மா வாய் பேச மாட்டா, காது கேட்காது. அவளுக்கு நான் என்னங்க சார் பதில் சொல்லுவேன்? காலம் பூரா அழுவாங்க சொன்னா அவளுக்கு என்னங்க சார் பதில் சொல்லுவேன்? இது நான் சாகுற வரைக்கும் என்னை உறுத்திக்கிட்டே இருக்கும் சார்.